என்கிட்டலாம் யாராவது உனக்கு ஆஃபீஸ் போகிறது பிடிக்குமா இல்லை வீட்டில் இருக்கிறது பிடிக்குமான்னு கேட்டால் நான்லாம் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன் எனக்கு ஆஃபீஸ் போகிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆஃபீஸ் போனோன்னா டீ பிரேக்கு லஞ்ச் பிரேக்குன்னு அத்தனை பிரேக் இருக்கும். ஆனால் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நிம்மதியாக ஒரு வேளை உட்காந்து சாப்பிட கூட முடியாது. அப்படி தான் இருக்குது நிலமெல்லாம். அதில் வேற சொல்லுவானுங்க வீட்டில் சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லும்போது ஓங்கி புரடியிலே ஒன்று வைக்கணும் அப்படின்னு தான் தோணும் சொல்கிறவனுங்க வாயில். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த ChatGPTலாம் இல்லைனா என்னோட நிலமெல்லாம் என்ன ஆகும்னு என்னால் என்ன வார்த்தையால் சொல்லவே முடியல. அப்புறம் வீட்டில் சும்மா தானே இருக்கோம் நம்ம அப்படின்ற கில்ட்டெல்லாம் உங்களுக்கு வேணாம். இங்கே யாருமே சும்மாவே கிடையாது. நம்ம கணவர் நம்ம வீட்டை பார்த்து போன்ற நம்பிக்கையில் அவர் வேலைக்கு போகிறாரு. அவர் காசு கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் நம்ம வீட்டை பார்த்துக்கிறோம். அவ்வளோதானே தவிர 2 பேரும் இங்கே ஈக்குவலாக தான் வேலை செய்கிறோம். இங்கே யாரும் சும்மா கிடையாது. 2 பேருமே கஷ்டப்பட்டு தான் குடும்பத்தை பார்த்துக்கிறோம். அதனால் உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, ஐயோ நம்ம வேலைக்கு போகலையே, நம்மக்கிட்ட காசு இல்லையே, அவர்கிட்ட கேட்டால் ஏதாவது சொல்லுவாரோ அப்படின்ற கில்ட்டெல்லாம் உங்களுக்கு வேணாம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கி சந்தோஷமாக சாப்பிட்டு எல்லாரும் மகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகிறது உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் வீட்டில் இருந்து வீட்டை பார்த்துக்கிறது உங்களோட இஷ்டம் தான். ஆனால் உங்ககிட்ட குழந்தை இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த குழந்தைய ஒரு சேஃபர் ஹேண்டில் கொடுத்துட்டு போகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்புறம் ஐயோனாலும் வராது, அம்மானாலும் வராது.